சரி, இப்போ ரத்த குழாய் அடைப்புகள் வந்து எப்படி ஏற்படுது? குறிப்பா கொழுப்புனால தான் ஏற்படுதுங்களா, இல்ல வேற இன்னும் காரணங்கள் இருக்கா? இரத்த குழாய் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு இதனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டயபெட்டிஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். மெயினான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டயபெட்டிஸ், ரெண்டாவது பிபி, மூணாவது ஸ்மோக்கர்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் இரத்த குழாய் அடைப்புகள் வரலாம், நாலாவது ஏஜ் ரிலேட்டட், அதாவது வயசான பிறகு இயற்கையாக சில பேருக்கு உருவாகலாம். அது இன்னும் சீக்கிரமாக உருவாகிறதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரத்த குழாய் பிளாக் இருந்ததுன்னு சொன்னால் இவங்களுக்கு சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலைஸ்ட் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பராக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஒபிசிட்டி, இது எல்லாமே காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டயபெட்டிஸ். சரி, இப்போ ஃபார் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சைகள் எப்படி இருக்கு? இப்போ அமெரிக்காவில் வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தில் வந்து இந்த ரோபோட்டிக் மூலிமா சர்ஜரி பண்ணுற மாதிரி, அந்த ரத்த குழாய் அடைப்பு எடுக்கிற மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு? சரி, ரத்த குழாய் அடைப்புகள் வந்து ரெண்டு விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி பைபாஸ் பண்ணுறது. அதை இப்போ வந்து நுண்துளையில் நாங்கள் ஃபுல் ஓப்பன் பண்ணாமல் சைடில் பண்ணி அதில் வந்து ரோபோட் அசிஸ்டடாக சர்ஜரி பண்ணுறதுலாம் இப்போ நியூவராக வந்து டெக்னாலஜிஸ். இன்னொரு விதமான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டென்ட் வைக்கிறது. ரத்த குழாய் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். காலில் இருக்கிற நரம்பு மூலியமாக சின்னதாக ஒரு பைப்பு மாதிரியோ இல்லை கையில் இருக்கிற நரம்பு மூலியமாகவோ கொண்டு வந்து அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்குள்ளே அதை செலுத்தி அந்த பிளாஸ்ட் பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறது. இப்போ சில பிளாக் வந்து ரொம்ப கால்சியம் படிமனாகி அந்த பலூன் மூலியமாக பிளாஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ண முடியாத கடுமையான இந்த மாதிரி கால்சியம் இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பலூனுக்கு ஈல்ட் ஆகாது. அதை உடைக்கிறதுக்கு சில ட்ரில்ஸ் இருக்குங்க. அது ஆல்ரெடி நம்ம கிளினிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுலேயும் கூட சம்டைம்ஸ் வி ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். அந்த ட்ரில் பண்ணும்பொழுது சில நேரங்களில் அந்த இரத்த குழாய் வெடிச்சு போகலாம். பேஷண்ட் கேன் லேண்ட் அப் இன் எமர்ஜென்சி. ஸோ அதை ஒரு கண்ட்ரோல்டு முறையில் வெடிக்கிறதுக்காக தான் இப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நானோ ரோபோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் நானோ ரோபோட்ஸ்? அது ஒரு சின்ன அயன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்டிக்கலை வச்சு சின்னதாக 200 நானோமீட்டர் சைஸில் தே ஆர் கிரியேட்டிங் ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை வந்து ஒரு பீடு மாதிரி உருவாக்கி நார்மலாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரியே கால் மூலியமாகவோ இல்லை கை மூலியமாகவோ ஒரு சின்ன கெத்தீட்டர் கொண்டு போய் அந்த ஹார்ட்டினுடைய இரத்த குழாய் வாசலில் வச்சு இந்த பீட்ஸை உள்ளே செலுத்துகிறாங்க. அந்த பீட்ஸை வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலியமாக வாட் ஆர் தே டூயிங், அதை வந்து ட்ரில் பண்ண வைக்கிறாங்க. தே ஆர் கண்ட்ரோலிங் த பீட்ஸ் மூவ்மெண்ட் த்ரூ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த ட்ரில் மாதிரி பண்ணுறதை விட இது கண்ட்ரோல்டாக அந்த கால்சியமை உடைக்குது. டேமேஜ் ஆகாமல் பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் நடக்காமல் ஒரு சின்ன பாதை உருவாக்குது. அந்த பாதை உருவாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு ஈஸியாக நார்மலான ட்ரில்லை யூஸ் பண்ணி அந்த கால்சியமை பிளாஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாலும் அது திரும்பி ரிப்பீட்டடாக வரதுக்கு என்ன காரணம்? ஐ மீன் அந்த பிளாக்கை உடைச்சிட்டு நீங்கள் ஸ்டென்ட் போட்டாலும் அது ஒரு நேச்சுரலான இது கிடையாது. திரும்பவும் அதில் சுருக்கம் வர்றது வந்து இயற்கையாக வரலாம். சில பேருக்கு வராமல் போகலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் திரும்பவும் சுருக்கம் வர்றது இட்ஸ் காமன். இப்போ எந்த ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? இப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ டயபெட்டிக்னால நிறைய பேருக்கு வந்துச்சு. டயபெட்டிக் இப்போ நம்ம 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால எப்போத்துலேருந்து நம்ம வந்து அவேராக இருக்கணும்? 40 years அண்ட் அபவ் நார்மலாகவே யங்கர் ஹார்ட் டிசீஸ் வரலாம், பட் ரொம்ப ரொம்ப ரேர். நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 years அண்ட் அபவ். வேறு ஏதாவது கோமாபிலிட்டிஸ் இருக்குன்னா இன்னும் ஏர்லியராக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயபெட்டிஸ் இருக்குது, ஹேபிட்ஸ் அதாவது ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்குது, ஃபெமிலியலாக டிசீஸ் இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது ஒர்க்கில் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் பெட்டர் டு கெட் அ இயர்லி ஆர் ஒன்ஸ் இன் 2 years ஒரு நார்மலான கார்டியாக் செக்அப் பண்ணிக்கிறது இஸ் குட். இப்போது நீங்கள் சமீபத்தில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜிம்மில் வந்து அப்படியே மயங்கி வந்து இறங்குறது, அப்புறம் ஒரு வாக்கிங் போகும்போது இறக்குறாங்க, ரன்னிங்கில் இருக்கும்போது, அப்புறம் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கும்போது இறக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பர்டிகுலர் ரீசன் இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளா? மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் தான் சடன் டெத்தை யூஸ்வலாக உருவாக்குறதுங்க. சடன் டெத்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்ஸ் சடனாக மூடுறதுனால வரலாம். இல்லை அவங்களுக்கு வந்து மெலிக்னன்ட் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், துடிப்பு வந்து சில நேரங்களில் மாறும். அன்அக்கஸ்டம்டு ஸ்ட்ரெனோஸ் ஆக்டிவிட்டி, சடனாக போயிட்டு நான் வீரன் நான் சூரன் சொல்லிட்டு வெயிட்டை தூக்கும் பொழுது
ஒரு கிராஜுவலாக when they increase அவங்க பாடியோ அவங்க ஹார்ட்டோ கொஞ்சம் அக்கஸ்டம் ஆகும். சடனாக போய் ரொம்ப ஹெவி லிஃப்டிங் பண்ணும்போது they can land up in trouble. நான் மூணாவது மேஜர் காரணம் வந்து ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அது சாதாரணமான ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது அயோட்டான்னு சொல்லிட்டு ஒரு மேஜரான உறுப்பு இருக்கு. அது வந்து ஹார்ட்ல இருந்து ரத்தம் எடுத்துட்டு போற மேஜரான ரத்த குழாய். அது சடனா வெடிஞ்சு போகலாம். ஸோ ரொம்ப அதிகமான வெயிட் ஸ்டெனோஸா தூக்கும் பொழுது அது வெடிஞ்சு போறதுக்கு பேர் அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் சடன் கார்டியாக் டெத் தான் வந்து ஜிம் அந்த மாதிரி ஏரில் ஒரு அன்அக்கஸ்டம்ட் ஸ்டெனோஸ் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு வரக்கூடியது. ஆனா நார்மலா எந்த வேலையும் இல்லாம ரிலாக்ஸ்டா உட்கார்றாங்க, அதுவும் பெயின் எதுவும் தெரியாம அப்படியே சாயிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் அவங்கள எப்படி நம்ம இது மேபி கொரோனரி ஆர்டரி ப்ராப்ளமா இருக்கலாம். ரத்த குழாய் பிளாக்ஸ் சடனா ஒரு அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது சிம்டம்ஸும் வராம அந்த மாதிரியும் வரலாம். அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபுட்ல என்னென்னலாம் நம்ம ஃபுட்டுனா நார்மலாக வந்து ரொம்ப ஃபேட்டி அது மாதிரி ரொம்ப மீட் ரெட் மீட் நிறையா சாப்பிடக்கூடாது. மட்டன் பீஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்போவுமே ஒரு அளவாக தான் எடுக்கணும். மெயினான விஷயம் ஆக்டிவிட்டி தான். ஸோ ஒரு யங்கர் பீப்புள் வந்து ரொம்ப ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லது. இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க எப்படி இருக்கும்? ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க அவங்களுக்கு ஏதாவது கோமாபிட்ஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணணும். எவ்ரி 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் அதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவு அவங்க ஆக்டிவாக இருக்கணும். தே ஹாவ் டு கீப் தெம்செல்ஸ் ஆக்டிவ். ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதே வந்து அவங்கள வந்து அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டி கொண்டு போகிறதுக்காக தான். ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது வந்து யூஸ்லெஸ். அவங்க முன்னாடி மாதிரி நடக்கணும், முன்னாடி மாதிரி அவங்க வேலையை செய்யணும். அவங்கள வந்து இன்னும் அவங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆக்கிறதுக்காக மட்டுமா தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்படுது. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் டு ரிமைன் தெம்செல்ஸ். ஒரு 40 நிமிஷமாவது டெய்லி வாக் பண்ணணும், சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், பிபி கண்ட்ரோல் பண்ணணும், ரெகுலர் செக்அப்ஸ், மெடிகேஷன்ஸ் ப்ராப்பராக சாப்பிடணும், வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஃபைனலாக ஓகே சார், இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஐ மீன் இப்போ நம்ம நிறைய டெக்னிக்கல் வந்துடுச்சு. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முன்னளவு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹார்ட் ரத்த குழாய் சம்மந்தமானதுக்கெலாம் இப்போ பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த குழாய் 2 ரத்த குழாய் பிளாக்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு பெயினோ சிம்டமோ இருந்துச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி தான் ஒரே தீர்வாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. மினிமம் 2 இல்லை 3 ரத்த குழாய்க்கு மேலே பிளாக் இருந்தால் தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை டெக்னிக்கலாக அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ண முடியாத டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு சிம்டம் இருக்குன்னா தான் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம். மற்றபடி வேல்வுலார் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து ஆன்ஜியோகிராஃபிக்காக ஒன்றும் தீர்வு கிடையாது. முக்கால்வாசி டைம் அவங்களும் வந்து வேல்வுலார் ப்ராப்ளம் சிக்னிஃபிகண்ட்டான ப்ராப்ளம் இருக்குது, பேஷண்ட்டும் ரொம்ப சிம்டம்ஸோடு இருக்காங்கன்னா தே ஹாவ் டு அண்டர்கோ சர்ஜரி. முன்ன காலகட்டத்தை விட சர்ஜரி குறைஞ்சிருக்கா கூடியிருக்காங்கிறத ரியலாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. பாப்புலேஷன் ஏற ஏற பேஷண்ட்ஸோட நம்பர்ஸ் ஏற தான் செய்யும். அதனால நம்பர்ஸ் ஆஃப் சர்ஜரி ஆர் ட்ரீட்மெண்ட்டோ கூட போக தான் செய்யும். பட் அதே டைம் குவாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஹாஸ் ரியலி இம்ப்ரூவ்ட். முன்ன இருந்த மாதிரி மார்டாலிட்டி ஆர் மார்பிடிட்டி டு த பேஷண்ட் இஸ் இப்போ கிடையாது. எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக ரிஃபைன்ட் ஆயிடுச்சு. சர்ஜரி நடக்க வேண்டிய அந்த காம்ப்ளிகேஷன் ரேட்ஸோ அவங்களுடைய இறப்பு தன்மையும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தேங்க்யூ.